அம்மா சொல்லுமா. ஜெனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி வந்து புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கார் வந்து உனக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் தேவையில்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. இல்லை ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் நீங்களும் என் நம்பிக்கையை வீணாக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி ரெசிபி பண்ணலாம். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா கெட்டலில் வெதுன்னு சுடுதண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு குருணை இல்லாமல் பவுட்ரு மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈரப்பதம் இருக்கணும். வெல்லம் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பவுட்ரு வெல்லம் இருக்குல்ல, அதனால் நான் வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் வந்து நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் வந்து பவுட்ரு வெல்லம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாயில் கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள் இனிப்பு கரெக்டாக இருக்குதான்னு. அது கூடவே தேங்காயும் துருவி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணுமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து சுடுதண்ணியை வந்து காய வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். அது கொஞ்சம் ஆவி வந்த மேலே அதுக்குள்ளே இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கள, இதுவும் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்ட மேலே அதுக்கு நம்ம எப்பயுமே செப்பரேட்டாக தானே அரிசி மாவு வேக வச்சுக்குவோம். அதுக்கு மேலே தேங்காய் போட்டுக்குவோம். இதை வந்து மூணுமே கலந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிஜமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வாட்டி எல்லாருமே கேட்பாங்க இந்த மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு. சர்க்கரையோட வெல்லத்தில் சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுவும் இருமலும் வராது நம்மளுக்கு. சர்க்கரை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழாயில் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணீங்க ஈவினிங்கு? நீங்கள் எப்படியெல்லாம் சமைப்பீங்க வீட்டில் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஆவி வந்துருச்சு. அப்புறமா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டீம்லேருந்து அதை எடுத்துகிட்டு ஆவி பறக்கும் மேலே இருந்ததில் ஆவி பறந்தோன்னே நம்ம எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஃபுல்லாகவே வரவே இல்லை, டக்குன்னு உதுத்துருச்சு. அப்புறமா ரெண்டாவது கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சுல, அதையும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம், நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து 3வது வாட்டி என்னாகும். இது ரொம்ப நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.